ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோல நான் எத பத்தி உங்க கூட பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர், வார் இத பத்தி தான் நான் உங்க கூட சில விஷயங்கள உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த வார்ங்கிற இந்த வார்த்தை சமீப காலமா நம்ம நெறையவே கேள்விப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். நான் சொல்றது இந்த ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார பத்தி தாங்க. இந்த வார் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ, இது ஒரு சாதாரணமான ஒரு போர் கிடையாதுங்க. இது 2 நாட்டுக்குள்ள நடந்த ஒரு சண்டை மட்டும் கிடையாது. இது உலக அரசியல், அதிகாரம், பயம், பாதுகாப்பு மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கைய அழிச்ச ஒரு போர். இந்த வீடியோல ரஷ்யா, உக்ரைன் வார் எப்படி ஆரம்பிச்சது? எப்போ ஆரம்பிச்சது? யார் ஆரம்பிச்சா? அதுக்கு உண்மையான காரணம் என்ன? எவ்ளோ உயிர் இதுல சேதமாயிருக்கு? எவ்ளோ நிலம் கைப்பற்றப்பட்டிருக்கு? எல்லாத்தையும் ஒரு கிளியர் டேட்டா அண்ட் ஃபேக்ட்டோட நாம பார்க்க போறோம். இந்த போர் கதை பார்த்தீங்கன்னா, 2022 அதாவது 2022ல ஆரம்பிக்கலங்க. இதுக்கு முன்னாடி 2014ல இருந்து இது ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்கு. 2014ல உக்ரைன்ல அப்போ இருந்த ப்ரோ ரஷ்யா பிரசிடென்ட் பதவி விலகுறாரு. அதுக்கப்புறம் உக்ரைன் மக்கள் ஈரோப்புக்கு நெருக்கமாக போக முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா கிரீமியா என்ற உக்ரைனுக்கு சொந்தமான பகுதிய மிலிட்டரி ஃபோர்ஸ் பயன்படுத்தி அனெக்ஸ் பண்ணுச்சு. அனெக்ஸ் மீன்ஸ் ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி, அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறாங்க. இதுதான் அனெக்ஸ்ங்கிற மாரி சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ரஷ்யா அண்ட் உக்ரைனா இருந்தது. அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் உக்ரைன், டான்பஸ் ரீஜியன்ல ரஷ்யா சப்போர்ட் பண்ண செப்பரேட்டிஸ்ட் குரூப் மற்றும் உக்ரைன் ஆர்மி 8 வருஷமா கன்டினியூஸா ஃபைட் பண்ணாங்க. ஸோ சீஸ்ஃபயர் அக்ரீமெண்ட் வந்தாலும் ஒண்ணும் அது ப்ராப்பரா வொர்க் ஆவல. சீஸ்ஃபயர் அக்ரீமெண்ட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? இந்த மாதிரியான இந்த வார் 2 கண்ட்ரிக்கு நடந்துட்டு இருக்கிறப்போ, ஒரு அக்ரீமெண்ட் வந்து போடுவாங்க. ஸோ ஏன்னா 2 பக்கமும் எவ்வளோ சேதமாயிருக்கு, என்ன விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு, அதெல்லாம் பார்த்து, சரி இத வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான விஷயங்களும் அந்த அக்ரீமெண்ட்ல கொண்டு வந்து இரு தரப்புக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி, அது வந்து ஒரு மியூச்சுவலா அத முடிக்க பார்ப்பாங்க. ஆனா, இவங்க 2 பேருடைய விஷயத்துல அந்த சீஸ்ஃபயர் அக்ரீமெண்ட் கூட வொர்க் அவுட் ஆகலங்க. 2022 பிப்ரவரி மாசம் 24ஆம் தேதி இந்த டேட் தான் நம்மளுடைய வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு டேட். அப்போதான் இந்த ரஷ்யா ஃபுல் ஸ்கேல் இன்வேஷன் ஆஃப் உக்ரைன் ஆரம்பிச்சது. நார்த், ஈஸ்ட், சவுத்ல இருந்து ஒரே நேரத்துல ரஷ்யா ட்ராப்ஸ் உக்ரைன்குள்ள நுழைஞ்சாங்க. இதுதான் ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார் 2022 இன்வேஷன் ஆச்சு. அதாவது அஃபிஷியலா இந்த வார் ஆரம்பிச்சது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. யார் இந்த வார ஆரம்பிச்சிருப்பான்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ உங்க முன்னாடி வைக்கிறேன். ஸோ, அந்த டீட்டெயில்ஸ் மூலியமா யார் இந்த போர ஆரம்பிச்சிருப்பாங்கங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, அந்த கிரீமியா அனெக்சேஷன் அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? அந்த நிலத்த வந்து ஃபர்ஸ்ட்டு கைப்பற்றப்படுது. எப்போ? 2014ல. யார் அந்த விஷயத்த ஆரம்பிச்சாங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரஷ்யா தான் உக்ரைன்ல இருக்கிற அந்த ரீஜியன கைப்பற்றுறாங்க. ஸோ, அதுக்கப்புறமா தான் இந்த டான்பஸ் கான்ஃப்ளிக்ட் அதாவது அந்த விஷயத்துக்கு அப்புறமா தான் இந்த ஒரு விஷயம் நடக்குது. 2014ல இருந்து 2022 அதாவது கிட்டத்தட்ட 8 வருஷமா அவங்களுக்குள்ளேயே அந்த ஃபைட் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஃபுல் இன்வேஷன் அதாவது அஃபிஷியலா இந்த வார் ஸ்டார்ட் ஆகுற நாள் தான் பிப்ரவரி 24 2022 2022. ஸோ, இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கான ஆன்சர் யாருன்னு சொல்லிட்டு. இந்த 3மே பண்ணது ரஷ்யா எடுத்த மிலிட்டரி டிசிஷன்ஸ் தான். அஃபிஷியலா ஆரம்பிச்சது ரஷ்யா தான். உக்ரைன் ரஷ்யாக்குள்ள வந்து இன்வைட் பண்ணல. அதாவது நேட்டோ ஆர்மி உக்ரைன்ல இருந்து ரஷ்யாக்கு அட்டாக் பண்ணல.
ஸோ டைரக்ட் மிலிட்டரி எஸ்கலேஷன் வாஸ் இனிஷியேட்டட் பை ரஷ்யா. ஸோ ரஷ்யா தான் முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் இந்த போர், இந்த வாருங்கிற விஷயத்த ஆரம்பிச்சாங்க. சரி, ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு ரீசன், ஒரு காரணம் இருக்கணும்ல. எதுக்காக இந்த வார் ரஷ்யா உக்ரைன் மேல நடந்துச்சு? அதுக்கு என்ன ஒரு காரணம்? அதுக்கு ஒரு காரணம் மட்டும் கிடையாதுங்க. பல ரீசன்ஸ் அதுக்கு இருக்கு. அது ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் ஃபியர். ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் ஒண்ணு இருந்தது. உக்ரைன் நாட்டோ கிட்ட வந்து ஜாயின் பண்ணிடும்னு சொல்லிட்டு. உக்ரைன் நாட்டோ ஜாயின் பண்ணா, ரஷ்யா பார்டர்ல நாட்டோவுடைய மிலிட்டரி பிரசன்ஸ் இருக்கும். ஸோ ரஷ்யாவால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கண்ட்ரோல் ஓவர் ஃபார்மர் சோவியன் ஸ்டேட்ஸ். ரஷ்யா லீடர்ஷிப்க்கு உக்ரைன் ஒரு இண்டிபெண்டன்ட் வெஸ்டர்ன் அலைன்டு கண்ட்ரி ஆகிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லாஸ் இருக்கு. யுக்ரைன் சோவியத் யூனியன்லே ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட். 2014 உக்ரைன்ல ஒரு பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடக்குது. அதாவது 2014க்கு அப்புறமா யுக்ரைன் லீடர்ஷிப் வந்து யூரோப்க்கு ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சது. அது ரஷ்யாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரெட்டா தெரிஞ்சுது. ஸோ இப்போ 2022ல நம்ப ரஷ்யா வந்து அவங்க 2022ல நடந்த அந்த விஷயத்துக்கு வேண்டி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்குறாங்க. அதாவது அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, உக்ரைன்ல வந்து ரஷ்யன் ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து அன்சேஃப் அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறாங்க. அதாவது ரஷ்யன் லாங்குவேஜ் பேசுற உக்ரைன்ல இருக்கிற பீப்பிள்க்கு வந்து அங்க வந்து சேஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நேட்டோவும் த்ரெட் பண்றாங்க. அதே சமயத்துல உக்ரைன் மிலிட்டரியும் ரொம்பவே டேஞ்சரான ஒரு மிலிட்டரி அப்படின்னு எவிடன்ஸே இல்லாத இந்த ஒரு விஷயங்கள ஒரு ரீசனா அந்த இன்வேஷனுக்கு அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்குறாங்க ரஷ்யா. ஸோ இந்த ரஷ்யா பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல எவ்ளோ நிலங்கள் அங்க கைப்பற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாவது உக்ரைன்ல கிட்டத்தட்ட 12% நிலங்கள வந்து நம்ம ரஷ்யா கைப்பற்றுறாங்க. ஸோ முக்கியமா இதுல நாம பார்க்க போறது ஹியூமன் உடைய டெத் காஸ்ட். ஸோ நம்ம உக்ரைன்லயும் சரி, ரஷ்யாலயும் சரி, அங்க உள்ள மிலிட்டரி ஃபோர்ஸஸ் அப்புறம் சிவிலியன்ஸ் எவ்வளோ பேர் இறந்து போனாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உக்ரைன்ல எவ்வளோ பேர் இறந்திருக்காங்கன்னு பார்த்துடுவோம். உக்ரைன்ல நம்ம மிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்டத்தட்ட 1,00,000லேருந்து 1,50,000 பேர் வந்து இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிவிலியன்ஸ், அதாவது நம்மள மாதிரி அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற சாதாரண மக்கள் ஒரு 15,000 பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னும் சொல்றாங்க. ஆனா இந்த நம்பர்ஸ் வந்து இவ்வளோதான் அப்படின்னு கிடையாது. ஸோ இதுக்கு மேலேயும் ஆயிருந்திருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ கிட்டத்தட்ட 5லிருந்து 6,00,000 சோல்ஜர்ஸ் வந்து அங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி காயப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மிஸ்ஸிங் நெறைய பேர் காணாமலும் போயிருக்கிறாங்க. ஸோ அதே சமயத்துல ரஷ்யாலன்னு பார்த்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 12,00,000 சோல்ஜர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 3,25,000 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது? ஒரு பெரிய வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா ஒரு பெரிய இயந்திர நஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மேஜரா இந்த வார்ல தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் தென் ரெஃப்யூஜீஸா ஆயிருக்காங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் காரணமா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் வந்து தங்களுடைய நாட விட்டு, தங்களுடைய வீடுகள விட்டு அவங்க வந்து பல இடத்துக்கு, பல தேசங்களுக்கு கடந்து போயிருக்கிறாங்க. ஸோ நெனச்சு பாருங்க. நம்மளுடைய இடத்த, நம்மளுடைய நாட்ட விட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்ததுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த போர் உக்ரைன் அண்ட் ரஷ்யாவ மட்டும் பாதிக்கலங்க. இந்த மொத்த உலகத்தையும் பாதிச்சது. ஒரு நாட்டுல நடந்த ஒரு போர் எப்படி உலக நாட்ட பாதிக்க முடியும்? அதுதான் இந்த ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார் காமிச்சது. உக்ரைன் உலகத்திலேயே முக்கியமான வீட், கார்ன், ஆயில் எக்ஸ்போர்ட்டர். போர் ஆரம்பித்த பிறகு போர்ட்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஷிப்பிங் ரூட்ஸ் பிளாக் ஆச்சு. அதனால பல நாடுகளுக்கு ஃபுட் சப்ளை குறைஞ்சது.
இதன் காரணமா ஃபுட் பிரைஸஸ் வேர்ல்ட் வைட் இன்க்ரீஸ் ஆச்சு. சில நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, பிரெட், குக்கிங் ஆயில் கூட லக்ஸரியா மாறிடுச்சு. ரஷ்யா உலகத்துக்கு முக்கியமான ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் சப்ளையர். போர் காரணமா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சாங்ஷன் போட்ட பிறகு ஆயில் சப்ளை ரெடியூஸ் ஆச்சு. இதனால பெட்ரோல், டீசல், கேஸ் பிரைசஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆச்சு. பல நாடுகள்ல எலக்ட்ரிசிட்டி பில் கூட அதிகமாச்சு. ஒரு நாட்டுல நடந்த போர் மற்றொரு நாட்டுடைய ஃபியூயல் பிரைஸை உயர்த்துச்சு. யுஎஸ்ஏ, யூரோப்பியன் யூனியன் மற்றும் பல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து சாங்ஷன்ஸ் ஆன் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இம்போஸ் பண்ணாங்க. அதாவது பேங்க்ஸ் பிளாக் பண்ணாங்க, இன்டர்நேஷனல் ட்ரேடை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, கம்பெனிஸை பேன் பண்ணாங்க, டெக்னாலஜி எக்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணாங்க. இதனால ரஷ்யா எக்கனாமி ப்ரெஷருக்கு வந்தது. கரன்சி வேல்யூ ஃப்ளக்சுவேட் ஆச்சு. ஃபாரின் கம்பெனிஸ் அங்கிருந்து எக்ஸிட் ஆச்சு. ஆனா அதே நேரத்துல சாங்ஷன் பண்ண அதே நாடுகளும் எக்கனாமிக் இம்பாக்ட் ஃபேஸ் பண்ணாங்க. இந்த போர் பல நாடுகள் தங்களோட டிஃபென்சிவ் பாலிசியை சேஞ்ச் பண்ணாங்க. நேட்டோ ஸ்ட்ரென்தன் ஆனது. கண்ட்ரிஸ் மிலிட்டரி பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. குளோபல் அலைன்சஸ் ஷிப் பண்ணாங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு சிம்பிள் வார் இல்ல. இது குளோபல் ஜியோபாலிட்டிக்ஸையே மாற்றிய ஒரு கான்ஃப்ளிக்ட். ஸோ ஒரு குண்டு ஒரு நகரத்துல விழுந்தது. அந்த நகரம் குலைஞ்சது. ஆனா அதன் அதிர்வு முழு உலகத்தையும் பாதிச்சது. ஸோ இந்த போர்னால அந்த 2 கண்ட்ரீஸ் மட்டும் இல்ல, அங்க வாழ்ந்த அந்த மக்கள் மட்டும் இல்ல. அத சுத்தி இருக்கிற பல நாடுகள், பல மக்கள் இந்த விஷயங்களால பாதிக்கப்படுறாங்க. இந்த வார்ங்கிற வார்த்தை கேட்கறதுக்கு சின்னதா இருக்கலாம். ஆனா அதுல இருக்கிற விஷயங்கள் ரொம்பவே பெருசு. வலி, பயம், அழிவு இது எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு எதிரா போராடும்போது, அது அந்த கண்ட்ரியோட மேப்ப மட்டும் சேஞ்ச் பண்ணாது. அந்த நாட்டுல உள்ள பீப்பிளோட வாழ்க்கையே அது சேஞ்ச் பண்ணும். இந்த வேர்ல்ட்ல நம்ம நெறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன விஷயங்கள்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு கண்ட்ரிக்கு விரோதமா ஒரு கண்ட்ரி, பீப்பிள்க்கு விரோதமா இன்னொரு தரப்பு பீப்பிள், பவர்க்கு விரோதமா ஹியூமானிட்டி. ஸோ இது எல்லாமே நாம இந்த உலகத்துல இப்போ அதிகமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு நேஷன் இன்னொரு நேஷன எதிரா பார்க்க ஆரம்பிச்சா, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதிகாரம், எல்லை, அப்புறம் அரசியல். ஆனா, அந்த வார் ஆரம்பிச்சதும், கிரவுண்ட்ல பாதிக்கப்படுறது யாரு? கண்டிப்பா அந்த நாட்டில் உள்ள லீடர்ஸா இருக்க மாட்டாங்க. பாதிக்கப்படுறது நம்மள மாதிரி சாதாரண ஏழை எளிய மக்கள் தான். அதுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு மிசைல் லான்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பில்டிங்க அட்டாக் பண்ணுது. ஆனா, அந்த பில்டிங்க மட்டும் அது அட்டாக் பண்ணல. அதுக்குள்ள இருந்த ஃபேமிலிய, அவங்களுடைய கனவுகள, அவங்களுடைய எதிர்காலத்த எல்லாத்தையும் அது அழிக்குது. இந்த போர்ல நடக்கிற ஒரு விஷயம், பெரிய விஷயம், இழப்பு. அந்த இழப்பு முதல்ல எதுல ஆரம்பிக்குது? ஹியூமானிட்டி. இந்த ஹியூமானிட்டி தான் பெரிய இழப்பு இந்த போர்ல. அதாவது இந்த ஹியூமானிட்டி தான் ஃபர்ஸ்ட்டு செத்து போகுது. மனிதத்துவம் செத்து போகுது. இது இப்போ புதுசா நடக்கிற விஷயம் இல்லங்க. இது பல 100 ஆண்டுக்கு முன்பதாகவே பைபிள்ல இத குறிச்சு கூட சில வசனங்கள் சொல்லியிருக்கு. அதாவது யுத்தங்களையும், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஸோ, இந்த மாதிரி இப்போ வார் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த விஷயம் எல்லாமே நாம கண்டிப்பா கேள்விப்படுவோம். அதே மாதிரி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். ஸோ, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு தரப்பு மக்கள் வந்து எப்படி அவங்க அகென்ஸ்ட்டா இன்னொரு தரப்பு மக்கள எதிர்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ, அது எல்லாம் இப்போ நம்ம இருக்கிற நாட்டிலும் சரி, இல்ல நம்மளுக்கு தெரியாத நாட்டிலயும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு பக்கம் இந்த விஷயங்கள், அதாவது பீப்பிள் அகெயின்ஸ்ட் பீப்பிள், ஜனத்துக்கு விரோதமா ஜனமும், பக்கம் இந்த பஞ்சம், அப்புறமா கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி சில இடங்கள்ல உண்டாகும் போட்டிருக்கு. ஸோ பஞ்சம் அது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்கெங்க இடத்துல பஞ்சம் போயிட்டு இருக்குன்ட்டு. கொள்ளை நோய், கொள்ளை நோய் நம்ம ரீசென்ட்டா பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? கொரோனா. இந்த கொரோனாங்கிற விஷயம் வந்து
நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒண்ணு. இதுவரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணாத ஒண்ணு. எங்கேயோ ஒரு நாட்ல நடக்குது. எங்கேயோ ஒரு மூலையில ஒரு விஷயம் நடக்குது. அப்படின்னு தான் நாம இப்போ வரைக்கும் அது அசால்ட்டா நம்ம எடுத்துட்டு இருந்திருப்போம். ஆனா நம்ம நாட்ல கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நம்ம எந்த ஒரு வேலையும் இல்லாம, நம்மள வீட்டுக்குள்ளேயே அந்த கொரோனாங்கிற அந்த ஒரு கொள்ளை நோய் முடங்க வச்சது. இதெல்லாம் நம்போ தேசத்துல நடக்கும் நம்ம கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனா நடந்தது. ஆனா இதெல்லாம் நடக்கும்னு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாவே அது எழுதப்பட்டது. ஸோ எழுதப்பட்டது, எழுதப்பட்டது தான். ஸோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெய்லர் தான். இன்னும் மெயின் பிக்சர்லாம் நெறையவே இருக்கு. ஸோ அது பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி இந்த மாதிரி இயற்கை ரீதியா ஏற்படுற பல அழிவுகள் வந்து ஆல்ரெடி இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு வார்னிங்கா குடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே கண்டிப்பா இன்னும் வர காலங்கள்ல அதிகமா நடந்தே தான் தீரும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஃபியூச்சர் வார்னிங்கா தான் குடுத்திருக்கு. இது ஹிஸ்டரியில கூட ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கு. இந்த வார்ங்கிற விஷயம். வார்ன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு சண்டை. அது மட்டும் வார் கிடையாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு பீப்பிள்க்கு அகைன்ஸ்ட்டா ஒரு பீப்பிள் எழும்புறாங்களே! அதுவும் ஒரு வகையில வார் தான். போர் தான் அதுவும். ஸோ இது வந்து ரிப்பீட்டடா ஒரு சைக்கிள் மாதிரி ரிப்பீட்டடா இது வந்து நடந்துட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ வார்ங்கிற விஷயம் ஒரு நேஷன்ல ஆரம்பிச்சாலும், அது மெதுவா இந்த பீப்பிள் அகைன்ஸ்ட் பீப்பிள் அப்படியா மாறும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரனே நாளைக்கு நம்மளுக்கு எதிரா எழும்புவான். ஏன்? நம்ம கூட பழகிட்டு இருக்கிற நண்பனே நமக்கு அந்நியனா மாறுவான். லாங்குவேஜ், ரிலிஜியன் இது எல்லாமே நம்மள டிவைட் பண்றதுக்காக எடுக்கப்படுற ஒரு ஆயுதம் தான். ஸோ இது எல்லாமே ஃபியூச்சர்ல ஒரு ஆயுதமா மாறும். இத பத்தி கூட பைபிள்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். "அன்றியும் சகோதரன் சகோதரனையும், தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோர்க்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள்." ஸோ இது எல்லாமே நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது பல 100 ஆண்டுக்கு முன்பதாகவே அது வந்து எழுதப்பட்டாச்சு. ஸோ இத வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எவ்வளோ கேஸஸ் நம்ம வந்து இப்போ ரீசென்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் வந்து தன்னுடைய சொந்த குடும்பத்தையே கொலை பண்ணிட்டு, நேத்து வரைக்கும் நல்லா பழகி, நல்லா பேசிட்டு, நல்லா சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவர்களே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இறந்து கிடந்திருப்பாங்க. அந்த குடும்பத்தில அது அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். கொலை செஞ்சிருப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோர்கள கொலை பண்றது, பெற்றோர்கள் பிள்ளைகள கொலை பண்றது. இப்போ ரீசென்ட்டா இத வந்து நம்ம நெறையவே நம்ம நாட்டிலேயே இப்போ அதிகமா பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா நடக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ போர் நடக்குது. அந்த போர்ல உண்மையா ஜெயிக்கிறது யாரு? ஒரு கன்ட்ரி ஒரு வார்ல வின் பண்ணாலும், அந்த கன்ட்ரி இழக்கிற விஷயங்கள் பல நெறைய இருக்கு. வின்னுங்கிறது ஒரு வார்த்த தான். ஜஸ்ட் வின் பண்ணியாச்சு அவ்வளோதான். ஆனா அந்த கன்ட்ரி இழக்கிறது எவ்வளோ? ஒரு ஜெனரேஷனே அந்த கன்ட்ரி இழக்கும். ஆயிரக்கணக்கான உயிர்கள் சேதமாகும். ஒரு உண்மையான ஒரு பீஸ், சமாதானம் அந்த கன்ட்ரில செத்து போகும். ஸோ இது எல்லாமே எப்படி சொல்றது? ஒரு கன்ட்ரிக்கு அது அது ஜெயிச்சு, அது வெற்றி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு அந்த கன்ட்ரி நெனச்சுக்கிட்டாலுமே, அது கண்டிப்பா தோத்து போனதுக்கான ஒரு சான்று தான் அந்த வெற்றி. ஒரு நாடுனா, கண்டிப்பா இந்த வாரு, சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம், நீ பெருசா, நான் பெருசா அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து அந்த நாட்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ போருங்கிற இந்த வாருங்கிற விஷயமும் கண்டிப்பா ஒவ்வொரு நாட்டிலயும் இருக்குது ஒன்று தான். ஆனா, இந்த வார்னால நாம இழக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விஷயங்கள நாம இழக்க நேரிடுவோம். ஸோ இந்த வார் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே, பீஸுங்கிற ஒரு பக்கம், அதாவது சமாதானம்ங்கிற ஒரு பக்கம் இருந்ததுன்னா, அது வந்து எல்லாத்தையும் பிரேக் பண்ணும். எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணும். ஸோ ஹேட்டடுக்கு எதிரி ஆங்கர் இல்ல. ஹேட்டடுக்கு எதிரி லவ், அன்பு. இந்த உலகம் இப்போ வந்து எப்படியா பார்த்துட்டு இருக்குன்னா, கண்ட்ரி அகைன்ஸ்ட் கண்ட்ரி, பீப்பிள் அகைன்ஸ்ட் பீப்பிள். இதுதான் ஒரு பெரிய விஷயமா இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. வார் பார்டர்ஸ சேஞ்ச் பண்ணும். ஆனா
பீஸ், சமாதானம்ங்கிற ஒரு விஷயம் நம்ம உள்ளத்த சேஞ்ச் பண்ணும். எல்லாரையும் நாம சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா, நம்ம சாய்ஸ சேஞ்ச் பண்ணலாம். அதாவது பீஸ் ஓவர் வார், ஹியூமானிட்டி ஓவர் பவர், லவ் ஓவர் ஹேட்டட். ஸோ, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ, வார்ங்கிற ஒரு விஷயம் ஒரு நேஷன அழிக்கும். பீஸ், சமாதானம்ங்கிற ஒரு விஷயம் மனித தன்மைய பெருசாக்கும். ஸோ, இதுதான் நான் உங்க கூட இந்த வார் மூலியமா ஷேர் பண்ணிக்கிற ஒரு சில விஷயங்கள். இப்போ நம்ம இந்த ரஷ்யா, உக்ரைன் வார் பத்தின டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ, அது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்போ நடந்து முடிஞ்சது. இப்போ கரண்ட்ல ஒரு விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ, அந்த வார்னால இப்போ அடுத்தடுத்து என்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ, இந்த விஷயம், இந்த ரஷ்யா, உக்ரைன் வார்க்கான விஷயம் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? இப்போ அடுத்து இந்த வார்ல என்னலாம் நடக்குது? அத பத்தின விஷயங்கள் நான் இன்னொரு ஒரு வீடியோ மூலியமா உங்களுக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கலாமா? அப்படிங்கிற விஷயமும் நீங்க எனக்கு என்ன பண்றீங்கன்னா, கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்துங்க. ஸோ, இனி அடுத்த வீடியோல நம்ம இந்த வார்க்கான விஷயங்கள், இப்ப என்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவா மேக் பண்ண நானும் ட்ரை பண்றேன். ஸோ, உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த வார்க்கான செகண்ட் பார்ட் ஏதாவது வேணும் மாரி இருந்ததுன்னா, எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ, நெக்ஸ்ட் நம்ம அத பத்தியும் நம்ம டீட்டெயில்டா இன்னொரு ஒரு வீடியோல பார்ப்போம். ஸோ, ஓகே மக்களே. ஸோ, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் தென் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, அப்படி புடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ, இனி அடுத்தடுத்து இந்த மாதிரி டிஃபரண்டான விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க, அது என்ன மோட்டிவேட் பண்ணும். ஸோ, இன்னொரு வீடியோல அடுத்து நான் உங்கள சந்திக்கிறேன். ஸோ, அன்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட். பபாய்.